வாங்க ஆனந்த் பாலா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம இப்ப பார்க்கறது வந்து கடல்ல என்னென்ன மாதிரி உயிரினங்கள் இருக்கும். ஸோ உயிரினங்கள் இருக்கிறது இல்லாம அந்த உயிரினங்கள் எவ்வளவு ஆழத்துல இருக்கும், அதையும் மட்டும் இல்லாம கடல் வந்து எவ்வளவு பெரிய ஆழம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ இப்போ ரீசெண்டா தான் வந்து ஒரு டைட்டானிக் கப்பல், அதாவது டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்காண்டி ஒரு சப்மரைன் வந்து அதுல அதிகமா ஒரு மிக முக்கியமான, அதாவது ரிச்சஸ்ட் பர்சன்னா அதுல போனாங்க. ஆனா அவங்க ரிட்டர்ன் வர முடியல. ஏன்னா உள்ளருக்கே போய் அந்த அளவு வந்து ப்ரெஷர் தாங்காம வெடிச்சு எல்லாரும் இறந்து போனாங்க. ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபிளாஷ் நியூஸா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது என்னன்னாக்க, ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இது கிட்டத்தட்ட 2700 இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 அடி ஒரு அடியில உள்ள ஒரு மீன் வாழுது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க. ஒரு 27,000 அடி கீழே வந்து ஒரு சீனஸ் அப்படிங்கிற ஒரு மீன் வந்து வாழுது. அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னாக்க, அது எப்படி வாழ முடியுது? இது உள்ளேக்கு போனாவே காற்றழுத்தம் எதுவும், ஆக்சிஜன் கிடையாது, அதாவது சூரிய வெளிச்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மீன்ல வந்து பாத்தீங்கன்னாக்க, இது ரொம்ப வலிமையானதாகவும் சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு ட்ரெயினையோ ஒரு பஸ்ஸையோ இல்ல ஒரு 10 யானையை தூக்கி அந்த மீன்ல வச்சாலும் அந்த மீனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்குள்ள ஒரு வலிமையான மீன் வகையை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மீன் மட்டும்தான் அவ்வளவு ஆழத்துல போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும், இப்போ வரையும் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்க பசிபிக் பெருங்கடல்ல பாத்தீங்கன்னா கும் அண்ட் ஐஸ்லாந்து 350 கிலோமீட்டருக்கு தென்மேற்கு பகுதியில் உள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா அதிபயங்கரமான ஒரு ஒரு பள்ளம் அப்படிம்பாங்க, கடல் பள்ளம்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல இருந்து பாத்தீங்கன்னா கூட இந்த பள்ளத்தோட ஒரு சேஃப் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து, அதாவது இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னாக்க மெரினா டெக் அப்படின்னு, ட்ரெஞ்ச் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. அதாவது மெரினா ட்ரெஞ்சுங்கிற ஒரு இந்த இந்த ஆழத்தை பத்தி சொல்லுவாங்க. ஸோ இதோட நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 2500 கிலோமீட்டர்ல இருந்து 69 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாகவும் இது வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீளம் வந்து பாத்தீங்கன்னா 2550 கிலோமீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 69 கிலோமீட்டராகவும் இருக்கு. இந்த கடல் மட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க, அதாவது 36,200 அடி வந்து கடல் மட்டம். அது நம்ம கடல் மட்டத்திலிருந்து கீழே வந்து 36 என்ன சொல்றாங்கனாக்க ஹசிடல் ஜோன் என்கிறாங்க. அந்த ஹசிடல் ஜோன் எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து இங்க வந்து உள்ளேக்கு நீங்க போயிட்டீங்கன்னா ரிட்டர்ன் வரவே முடியாது. அதாவது நீங்க உள்ளேக்கு போனீங்கன்னா காற்றழுத்தம் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகி வெடிச்சிருவீங்க. உயிரினங்களே வாழ முடியாத ஒரு இடம்னு இந்த இடத்த வந்து சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க 1875 பாத்தீங்கன்னா சேலஞ்சர் என்ற கப்பல் வந்து, அதாவது அவங்களுக்கு வந்து இந்த கடல்களை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காண்டியே வந்து போவாங்கன்னா, ஸோ அவங்க தான் வந்து சேலஞ்சர் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. ஸோ ஓசன் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடலோட ஆழத்தை, கடல் வந்து எவ்வளவு நீளம் இருக்கு, எவ்வளவு இது இருக்கு, அதெல்லாம் வந்து செக் பண்றதுக்காண்டி இவங்க போவாங்களாம். ஸோ அப்படி போறவங்க என்ன பண்றாங்கனாக்க, இந்த மெரினா ஸ்டேஜுக்கு பக்கத்துல போறாங்க. அந்த பக்கத்துல போயிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடைக்க ஒரு இரும்பு கட்டி விடுறாங்க. விடும்போது இந்த கயிறு போய்கிட்டே இருக்கு. இந்த கயிறு வந்து முடிகிற வரையும் போயிருந்திருக்கு. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு இப்பதான் வந்து இது உலகத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரிய வருது, இந்த இடத்துல கடல் ஆழம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க. ஆராய்ச்சியில ஈடுபடுறவங்க என்ன பண்றாங்கனாக்க, 1960 பாத்தீங்கன்னாக்க 2 பேரும் வந்து இந்த கடலுக்கு உள்ளே போலாம் அப்படின்னு வந்து ஒரு ஓசோன், அதாவது ஜாகோஸ் விக்கார் அண்ட் டோன் வால்ஸ், இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னாக்க உள்ளேக்கு போறாங்க. இவங்க உள்ளேக்கு போயிட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த உள்ளேக்கு அந்த ஆழத்தை வந்து செக் பண்றதுக்காண்டி போறாங்க. இவங்க போனவங்க பாத்தீங்கன்னாக்க உள்ளேக்கு போறதுக்கு ஒரு 5 மணி நேரம், அதை வெளியில வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு ஆழம் வந்து அந்த ஓசோன் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க உள்ளேக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 20 நிமிஷம் தான் வந்து உள்ளே இருந்திருக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் இருக்க முடியும். ஏன்னா உள்ளேக்கு ஆக்சிஜன் கிடையாது, அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. இவங்களோட அந்த சப்மரைனோட டோர் வந்து வந்து உடையிற அளவுக்கு வந்து விரிசல் ஏற்பட்டுச்சான். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து வெளியில வந்துட்டாங்க. இவங்க வெளியில வந்தோடனே தான் அப்பதான் வெளி உலகத்துக்கு தெரிய வருது, மிகப்பெரிய ஒரு உள்ளிருக்கு வந்து நிறைய அதிசயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து இவங்க வெளியில சொல்றாங்க. இதனால வந்து அப்ப இருந்த அதாவது சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட. இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்க, இதுல நீங்க வந்து ஈபிள் டவர் மாதிரி, ஈபிள் டவர் ஒரு, அதாவது இங்க இருக்கிற மிகப்பெரிய டவர்களை தூக்கி வச்சாலும்
அதை வந்து அந்த அளவுக்கு வந்து ஹைட் வந்துடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவரெஸ்ட் சிகரத்தை தூக்கி வச்சீங்கன்னா வச்சாலும் அது ஹைட் அளவுக்கு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த பள்ளத்தை வந்து சொல்றாங்க. இப்ப அடுத்து என்ன பண்றாங்கன்னாக்க, ஜப்பான் வந்து ஒரு இது பண்றாங்க. 1996ல வந்து ஜப்பான் வந்து ஆஹ் கைகோ அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து உருவாக்குறாங்க. அந்த நீர்மூழ்கி கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவா போயிட்டு உள்ளேக்கு போயிட்டு உள்ளேக்கு உள்ள சாம்பிள் எடுத்துட்டு வர மாதிரி பாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளேக்கு போயிட்டு அது ஒரு சாம்பிள் எடுத்துட்டு வந்து அதை செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து இன்னும் விசித்திரமான நிறைய வந்து, அதாவது உள்ளேக்கு வந்து கிருமிகள் பாக்டீரியாக்கள் வந்து ரொம்ப விசித்திரமான பாக்டீரியாக்கள்லாம் வந்து உள்ளேக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிக்கப்படுது. பாக்டீரியா பாத்தீங்கன்னாக்க அதிகமாக வந்து இது வந்து உள்ளேக்கு வாழுது அப்படிங்கிறாங்க. இது என்னன்னாக்க இதுக்கு வந்து இந்த பாக்டீரியா உள்ள வந்து உள்ளேக்கு எப்படி வாழுதுங்கிறது ரொம்ப மிராக்கிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்படி வாழுது உள்ளேக்கு இந்த பாக்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுல வந்து உள்ளேக்கு பாத்தீங்கன்னாக்க இதை வந்து எதை டிஃபைன் பண்ணியிருக்குனாக்க மினரல்ஸ் அண்ட் CO2 இதை வச்சுதான் வந்து அது உயிர் வாழுது அப்படிங்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து மனிதர்களுக்கு எப்படி வந்து ஆக்சிஜன் தேவைப்படுதோ, ஸோ அதுக்கும் வந்து உள்ளிருக்க இந்த CO2 அண்ட் மினரல்ஸ் இருக்கனால வந்து இந்த பாக்டீரியா வந்து ரொம்ப நாளைக்கு வாழ்றது உள்ளே வாழுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு விதமான எனர்ஜியை கிரியேட் பண்ணி, ஸோ அதுல இருந்து தான் வந்து உள்ளிருக்க வந்து இது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த ஃபேக்டரியை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க சொன்னாங்க. அதாவது ஜப்பான் வந்து போயிட்டு இதை வந்து தேடி பார்க்கும்போது, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெரினா ட்ரென்ச்ல பார்த்தீங்கன்னாக்கா 12 இன்ச்சு நீளம்ல வந்து 3 இன்ச்சு வந்து திக்னஸ் கொண்ட இந்த வந்து சைனிக் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இதுல வந்து ஒரு ட்ரெயினையே தூக்கி வச்சாலும் அந்த ஃபிஷ் வந்து தாங்கக்கூடிய வலிமை கொண்டதாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த ஃபிஷ்ஷை பத்தி சொல்றாங்க. இந்த ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது அதிகமாக வந்து அந்த கடல் ஆழத்துல தான் வந்து இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. அதாவது பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மெரினா ட்ரென்ச்ல தான் வந்து இந்த ஃபிஷ் சானிக் ஃபிஷ் வந்து இருக்கு அப்படிங்கிற வந்து, அதாவது 17,000 கிலோ 17,000 அதாவது 17,000 கிலோ வரையும், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு போயிங் விமானத்தையே நீங்க வந்து ஒரு எம்டி போயிங் விமானத்தையே தூக்கி அதை வச்சாலும் அது வந்து தாங்கக்கூடியதாகவும் அந்த ஃபிஷ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு வந்து ப்ரெஷரை தாங்கும், அதாவது சின்ன மீன்களெல்லாம் இது ஆனா பாக்குறதுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப சின்னமா இருந்தாலும் இந்த இதோட ப்ரெஷர் அளவை வந்து தாங்குறதுக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பர்டிகுலரா வந்து நம்ம வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து உள்ளே போறோம்னு வச்சுக்கோங்க. போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு போனவனையே நம்மளோட ப்ரெஷர் தாங்காம நம்ம உடம்புலாம் பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன அந்த நார்மலா வந்து ஒரு கடல் மட்டத்துல கடல் மேல மட்டம் மேல உள்ளது அந்த மீனெல்லாம் கீழே போனுச்சுன்னா கண்டிப்பா இதுவும் வந்து மீன்கள்லாம் வந்து வெடிச்சு சிதறும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ப்ரெஷரை அத அந்த உள்ளேக்குள்ள ப்ரெஷரை தாங்க முடியாம வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து கடல்ல ரொம்ப ஆழமான ஆழத்துல நடக்கக்கூடிய மிக விசித்திரமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. இதை ஆய்வு செய்த அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசியாலஜிஸ்ட் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல வந்து மாலிகூல்ஸ் வந்து இருந்துச்சு. அதுல வந்து ஒரு சில மாலிகூல்ஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்த மீனுக்குள்ள சொல்றாங்க. இந்த மீனை பத்தி உள்ள ஆழ்கடல்ல உள்ள ஒரு ஸ்டோரி பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் அந்த ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சயின்டிஸ்ட் மூலமா சொல்றாங்க. ஸோ பார்ப்போம் இந்த அமெரிக்கா நடக்குது. அது இல்லாம வந்து இப்போ வரையும் வந்து அதோட ஆராய்ச்சிகள் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து சேட்டலைட் அனுப்புறோம். இதெல்லாம் வந்து வெளியில வந்து என்ன வேணாலும் பண்ணிடுறோம். பட் ஆனா இந்த கடலுக்கு அடியில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குங்கிறாங்க. ஏன்னா இப்ப வரையும் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரையும் வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ரீசெண்டா அந்த டைட்டானிக் கப்பல் போய் வெடிச்சுன்னு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நான் இதை தான் சொல்ல வந்தேன். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.